அப்பா அம்மா சம்மதத்தோட எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறேன்னு தானே நான் சொன்னேன். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆனா இதெல்லாம் எனக்கு நல்லதா படல. நீ ஏதோ தப்பான ரூட்ல போறன்றது எனக்கு தெரியுது. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் இப்பதான் ஒரு சரியான ரூட்ல போயிட்டு இருக்கேன். ஒரு வில்லங்கத்துல இருந்து தப்பிக்க தாண்டா நீ அந்த ஊருக்கே போன. அங்க போய் புதுசா இன்னொரு வில்லங்கத்துல நீ மாட்டிக்க கூடாது. அம்மா அப்பாக்கு எந்த வருத்தமும் கொடுக்காம நீ சேஃபா ஊருக்கு திரும்ப வரணும். எந்த முடிவா இருந்தாலும் நீ அவங்கள நினைச்சு பாரு. நான் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடாத. என்ன விஷயம் மலரு? ஏதோ பேசணும்னு அவசரமா வர சொன்ன. ஏய், என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நாம ஒண்ணு சேர்றதுக்கு எதிர்பார்த்தது எங்க அப்பா மட்டும்தான். இப்ப அவரே சம்மதிச்சிட்டாரு. அப்புறமும் ஏன் சந்தேகம் வருது? ஆனா அவர் முழு மனசோட சம்மதிச்ச மாதிரி தெரியலையேங்க. நெசந்தா மலரு, எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணு எடுக்கணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டாரு. அப்படிப்பட்டவரு முழு மனசோட உன்னை ஏத்துப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீயே யோசிச்சு பாரு. சின்ன முதலாளி சொன்னதுக்காக வழி இல்லாம சம்மதிச்சிருக்காரு. நீ மருமகளா வந்ததான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். என்னையே மாத்திட்ட, அவரை மாத்த மாட்டியா? அதுக்கு முன்னால நம்ம கல்யாணத்தை அவர் நல்லபடியா நடக்க விடணுமே. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது சொன்னாரா? இல்லங்க. அப்புறம் ஏன் உனக்கு இந்த பயம்? கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு நீ ஏன் சஞ்சலப்படுற? உங்க அப்பாவை நினைச்சுதாங்க நானும் அம்மாவும் பயப்படுறோம். அவர் எப்பவும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பேசுவாரு. அவரோட வார்த்தையை எப்படி நம்புறது சொல்லுங்க? உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அவரோட அந்தஸ்தும் கௌரவம் தான் முக்கியம். என்னோட பேரு கேட்டாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே பம்பு செட் ரூம்ல என் கூட இருந்தது நீங்க இல்லைன்னு சாதிச்சாரு. சின்ன முதலாளி உங்களை அழைச்சிட்டு வந்து நிரூபிக்கலனா என்ன பத்தி என்னென்ன பேச்செல்லாம் வந்திருக்கும்? அன்னைக்கு என்னவோ நாங்க சேர்ந்து அவமானப்படுத்துற மாதிரி கோவமா போனாரு. உங்க அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டா எந்த நியாய தர்மத்தையும் தூக்கி எறிய தயங்க மாட்டாரு. இதெல்லாம் நான் சொல்லி ஒண்ணும் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது உள்ளாடி வேலை பண்ணிடுவாருன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்னோட கேரக்டர் என்னன்னு எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். என் விஷயத்துல எங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டார், நான் நம்புறேன் மலரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் வரணும்ல. அதுக்கு மறுபடி நீங்க ஏதாவது செய்யணும்ல. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? இப்ப வரைக்கும் நம்ம கல்யாணம் வெறும் வாய் வார்த்தையே தான் இருக்கு. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்லையே. கல்யாணங்கிறது நீங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியணும். உங்க குடும்பத்துக்கு முன்னால உங்க அப்பா சம்மதிச்சாருன்னு சொன்னீங்க. ஊர் உலகத்துக்கு முன்னால அதை அவரை உறுதிப்படுத்தணும். முதல்ல பூ பழத்தோட எங்க வீட்டுக்கு வந்து உறுதி பண்ணிட்டு போக சொல்லுங்க. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் வரும். நாங்களும் எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். புரியுது மலரு.
நான் இதை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன். சீக்கிரம் பேசுங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப இது தவிர வேற யோசனையும் இல்ல. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணுங்கிறது தான் அவங்களோட ஒரே கவலை. அதையே நினைச்சு அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. இதே கவலையில அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எங்களுக்கு உங்க பக்கத்துல இருந்து ஒரு உத்தரவாதம் கிடைச்சாதான் அம்மா தைரியமா இருப்பாங்க. அதுக்குதான் நான் இதையெல்லாம் சொல்றேன். சரி மலரு, உன் பிரச்சனை என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். கவலைப்படாம போ. ஓ, ம். கார்த்தி அண்ணா ஏன் எனக்கு கால் பண்றாரு? ஹலோ அண்ணா. ரவி, ஜீவா பக்கத்துலயே இருக்கான்? இல்லண்ணா, அவன் மாடியில இருக்கான். லைன்ல இருக்குண்ணா, போய் கொடுக்குறேன். வேணாம் வேணாம், நான் உன்கிட்ட தனியா பேசணும் தான் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். வேற யாரும் கூட இல்லைல்ல? இல்லண்ணா, சொல்லுங்க. ஜீவா எப்படி இருக்கான்? ஆ, நல்லா தான் இருக்கான். நீங்க கூட அவன்கிட்ட பேசுனீங்கல்ல? ஆமாண்டா, ஆனா அவன் பேச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கேடா. அந்த ஊரை பிடிச்சிருக்கு, மனுஷங்களை பிடிச்சிருக்கு, அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறேன்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். இங்க பாரு, ஒருத்தன் ஜஸ்ட் லைக் தட்னு இப்பெல்லாம் பேசிட மாட்டா ரவி. இதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமாடா? ஆஹா, அண்ணே நம்ம வாயை பிடிங்கி எதுவும் போட்டு வாங்க பாக்குறாரு. நம்ம தான் உஷாரா எதையும் உளறி கொட்டாம சமாளிக்கணும். ரவி, அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ தான்டா சொல்லணும். நீயும் முரளியும் தானே அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு உங்களுக்கு தான்டா நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிருங்கடா. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லண்ணே. அவனுக்கு நிஜமாவே இந்த ஊரை ரொம்ப பிடிச்சு போச்சுண்ணே. எங்க கிட்டயும் இந்த ஊரை பத்தி தான் சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். ஊரை விட அங்க இருக்க மனுஷங்களை பத்தி தான்டா ரொம்ப பேசுறான். அங்கேயே இருந்துடலான்னு சொல்றான்னா அந்த அளவுக்கு யாரோ அவனை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவன் மனசை மயக்கினர் யாராவது ஒரு ஆளா இல்ல பொத்தம் பொதுவா சொல்றான்னு எனக்கு புரியல. அவன் பொதுவா தானே சொல்றான். நாட்டாயனங்கள், அவங்க ஃபேமிலி, இங்க வேலை செய்ய வர்றவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ல தான் அவன் பேசியிருப்பான். இல்லடா, சம்திங் ராங். அவன் மனசுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூடவே இருக்கிற உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? இல்லண்ணே, அவன் எப்பவும் போலதான் இருக்கான். நீ உண்மையை சொல்றியா இல்ல வேற எதையாவது மறைக்கிறியான்னு எனக்கு தெரியலடா. ஜீவாவோட நல்லதுக்கு தாண்டா கேக்குறேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லிரு ப்ளீஸ். ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லண்ணே. அப்படிலாம் ஏதாவது ஒண்ணா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேனா? அண்ணே, ஜீவா மேல எனக்கு அக்கறை இருக்குண்ணே. என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? டேய், தப்பா எடுத்துக்காதடா. டவுட் கிளியர் பண்ணதாடா உங்ககிட்ட கேட்டேன். பரவாயில்லண்ணே, நான் வச்சட்டுமாண்ணே? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பாவுக்கு வேண்டப்பட்ட ஏசியை டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டாங்க. புதிய ஏசி நமக்கு ஃபேவரா இருப்பாரான்னு தெரியாது. அந்த குருமூர்த்தி வேற ஏற்காடுலயே தான் சுத்திட்டு இருக்கான். டேய் ஜீவா, அவன் கண்ணில் மாட்டினா பெரிய சிக்கலாயிடும்டா. ஜீவாவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. அனாவசியமா அவனை வெளியில சுத்த வேணாம்னு சொல்லிடு. சரிங்கண்ணே. அவன் வெளியில போய் ஆகணும்னு குதிப்பான்டா. நீங்க தான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும். நாங்க பாத்துக்கிறேனே, நீங்க என்ன கவலைப்படுறீங்க? ஓகேடா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. அப்பா, அண்ணன் எப்படியோ மாத்தி மாத்தி போட்டு பாக்குறாரு. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சாச்சு. ரவி, வாங்க சார். சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் டயத்துக்கு ஆயிருது. சரி, சின்ன முதலாளி பார்க்கலான்னு வந்தேன். வாங்க போலாம். போலாம்.
வாங்க கோபி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல முதலாளி. அட சும்மா உட்காருங்க கோபி. முதலாளி காயம் பரவாயில்லைங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல கோபி, மேக்ஸிமம் சரியாயிடுச்சு. ஈவினிங் டாக்டர் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கோபி என்னாச்சு, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா முதலாளி. பணம் ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ பணம்லாம் எதுவும் வேணாம் முதலாளி. எனக்காக நீங்க அப்பா கிட்ட திரும்பவும் பேசணும். எதை பத்தி கோபி? எங்க கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணத்தை பத்தியா? அதான் ஏற்கனவே பேசியாச்சு. அப்பாவும் சம்மதிச்சிட்டாருன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? அப்பாவோட சம்மதம் வெறும் வார்த்தையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையேன்னு மலர் வீட்டுல வருத்தப்படுறாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிடுவாரோன்னு அப்பா மேல அவங்களுக்கும் பயம் இருக்கு. அவங்களோட பயமும் நியாயம் தானே முதலாளி. அப்பா எப்போ எப்படி மாறுவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அப்பாவை பத்தி நீ தப்பா பேசுறியே, உனக்கு இது அசிங்கமா இல்லையானா? மது, நான் ஒன்னும் இல்லாதத சொல்ல. உன்னைய சொல்றதை ஏத்துக்க முடியலன்னா போயிரு, இங்க இருக்காத. விடுங்க கோபி, மாமா மேல இருக்கிற பாசத்துல தானே அவ இப்படி ரியாக்ட் பண்றா. சரி, நீங்க விஷயத்த சொல்லுங்க முதல்ல. அப்பா மனசு மாறதுக்கு முன்னாடி மறுபடி எங்க கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்கணும்னு மலர் வீட்டுல நினைக்கிறாங்க. எனக்கும் அதான் சரின்னு படுது. இப்பவே நீ ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டியா? விளங்குன மாதிரி தான். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இத பத்தி நீங்க தான் அப்பா கிட்ட பேசணும். மலர் வீட்டுக்கு போய் 4 பேர் சாட்சியா வச்சு பூவை கொடுத்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நானே அப்பா கிட்ட பேசிடுவேன். ஆனா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாதா? உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி அவரு கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரோட கோபம் எங்களோட கல்யாண காரியத்தை கெடுத்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் உங்களை பேச சொல்றேன். நீங்க பக்குவமா பொறுமையா எடுத்து சொன்னா அவர் கேட்டுக்குவாரு முதலாளி. நிச்சயம் பண்றதும் முறையா நடக்கும். எனக்கு புரியுது கோபி, நான் கண்டிப்பா பேசுறேன். அந்த விஷயத்துல முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். சரியா? ரொம்ப நன்றி முதலாளி. சரி, அப்ப நான் வரேன். வரேன் ரவி. இந்த லொகேஷன்ல எடுத்து எடுத்து போர் அடிக்குது. வேற மாத்தலாம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன், காணாத கண்களை காண வந்தேன். கயல், கயல், அக்கா இருக்கா, வரேன். சமைக்கணும்டி, போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீ ஏன் போய் எடுத்துட்டு வாக்கா, என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்குடி. எனக்கும் தாக்கா முக்கியமான வேலை இருக்கு. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஏன்னு கேட்டா எனக்கு காரணம் சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் I'm in love with you. கயல், கொஞ்சம் வாடி. அக்கா இரு.
இந்த மாதிரி கண்டதையும் பேசி வீடியோ போடுறது முக்கியமான வேலையாடி. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, தேவையில்லாம பேசாத. வர வர நீ போற போக்கே சரியில்லடி. எப்ப பார்த்தாலும் இந்த செல்லையே போட்டு நோண்டிட்டு இருக்க. அம்மா ஏதாவது சொன்னா கூட செய்ய மாட்டேங்கிற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு புரியவே மாட்டேங்குது. வீட்டு வேலைக்கு ஒத்தாசையா இருக்காம இப்படி வீடியோ எடுத்து போடுறதுல உனக்கு என்னடி கிடைக்க போகுது? சந்தோஷம்க்கா, நீங்க அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்கன்னு எல்லாரும் கமெண்ட் போடுறப்போ உள்ளுக்குள்ள அப்படியே குளுக்குள்ளுன்னு இருக்கும். இந்த உலகமே நம்ம காலடியில இருக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் சொன்னா புரியாதுக்கா, அனுபவிச்சாதான் புரியும். எனக்கு அந்த அனுபவமே வேணாடி. அது சரி, நான் உன்னை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த Dress புதுசா இருக்கு, நாம எடுத்த மாதிரி தெரியலையே. இது என் ஃப்ரெண்டோட Dress. வீடியோல கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு மாதிரி தெரிய வேண்டாமா, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உன்கிட்ட இருக்கிற Dress போட வேண்டியதானே? இதெல்லாம் மத்தவங்க கிட்ட இருந்து கடை வாங்கி போடுறது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா விடு, அதுக்காக எனக்கு பிடிச்சதை என்னால செய்யாமலாம் இருக்க முடியாதுக்கா. சோஷியல் மீடியால எனக்கு 1000 கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ்டேட் ஓனர் பொண்ணுன்னு சொல்லி இமேஜ பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்க Dress போட்டா நம்ம தருதரம் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அப்புறம் எல்லாரும் என்ன கழுவி கழுவி ஊத்துவாங்க. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா? நிஜமா இருக்கிறது தாண்டி அழகு. இப்படி போய் சொல்லி ஏமாத்துறதும் கடன் வாங்கி Dress போட்டுக்கிறதும் அசிங்கம். சோஷியல் மீடியால முக்காவாசி பேரு என்ன மாதிரி ஏமாத்திட்டு தான்க்கா இருக்காங்க. இங்க இப்படிதான் இருந்தாகணும். இது வேற உலகம்க்கா, உனக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு நிஜமாவே புரியலடி. எதுக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கணும்? மத்தவங்க ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? நீ நாட்டாய முதலாளி புள்ளைய வளைச்சு போட்டு பெரிய இடத்துல செட்டில் ஆக போற. அதே மாதிரி நானும் ஒரு பணக்கார பையனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆக வேண்டாமா? என்னடி அசிங்கமா பேசுற? எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுல எல்லாருமே பசங்க தான்க்கா. அவங்கள நிறைய பேரு காரு பங்களான்னு வேற லெவல்ல இருக்காங்க. அதுல சில பேர் என் அழகுல மயங்கி என்ன லவ் பண்ணலாம். அவங்கள யாரு பெரிய ஆளுன்னு பார்த்து நான் கரெக்ட் பண்ண போறேன். இத சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல? ஏண்டி உன் புத்தி இவ்ளோ கேவலமா போச்சு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த குதி குதிக்கிற? டெக்னாலஜி வந்து இந்த உலகத்தையே தலைகீழா மாத்திடுச்சுக்கா. இப்பெல்லாம் இன்டர்நெட்லயே மாப்பிளையும் பொண்ணையும் தேடுறாங்க. அவ்வளோ ஏன், பொண்ணு ஒரு இடத்துலயும் பையன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு வீடியோ கால்லே கல்யாணத்தையே முடிச்சிடுறாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நானும் சோஷியல் மீடியால எனக்கான பையனை கரெக்ட் பண்ணிப்பேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அசிங்கம் இருக்கு? வாய மூடுறி. இதெல்லாம் கேக்குறப்பவே எனக்கு கொமட்டுது. ஆனா நீ நம்ம அம்மா எப்படி எல்லாம் வளர்த்தாங்கன்னு நீ மறந்துட்டியா? உசுரை விட ஒழுக்கம் தான் பெருசுன்னு அம்மா நமக்கு கத்து கொடுத்திருக்காங்கடி. அதையெல்லாம் மறந்துட்டு எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற? நினைச்ச எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடி. காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா கூட பரவாயில்லடி. நான் பல பேரோட பழகுவேன். அதுல வசதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? போதும், ரொம்ப பேசாத. பம்பு செட்ல கண்டவன் கூட பேசிட்டு இருந்த நீ எல்லாம் அசிங்கத்தை பத்தி பேசக்கூடாது.